என்னுடைய 71வது நாடு. கோஇன்சிடென்ஸா நம்ம இப்போ வரமோ அன்னைக்கு அவர் வந்திருக்காரு. நல்லா காலைல குளிக்கல. இப்போ அந்த கவரிங் நகைகள் இருக்கு, பயங்கரமாக இருக்கு. ஏய், ஒரு அண்டர்வேர் வாங்கினா கூட 1500 வந்துச்சுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ நல்லா ஈரமாக இருக்குங்க மழை பெய்யறனால. எக்ஸாம்பிள் எங்கள் ஊர் தஞ்சாவூர் எடுத்துக்கோங்களேன். சில பேர் மூஞ்சி பார்த்தாலும் தெரியும் நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரெக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா துபாயில் இருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து துபாயிலேருந்து கிளம்பி ஜோர்டன் நாட்டுக்கு பயணம் பண்ண போகிறோம். என்னுடைய 71வது நாடு. பல நாடுகளுக்கு அடிக்கடி வந்திருக்கேன். துபாய்க்கே பார்த்தீங்கன்னா 6 வாட்டி 7 வாட்டி வந்துட்டேன். தாய்லாந்து, மலேசியா, அப்புறம் வியட்நாம் பக்கம்லாம் எக்கச்சக்கமாக போயிருக்கேன். ஸ்ரீலங்கா எக்கச்சக்கமாக போயிருக்கேன். பட் 71வது நாட்டு பயணமாக, அதாவது ரிப்பீட்டர்லாம் இல்லாமல் கணக்குப்படி பார்த்தோம்னா 71வது நாடு ஜோர்டன் நாட்டுக்கு போகிறேன். துபாய் ஒரு அரபு நாடு தான், ஜோர்டனும் ஒரு அரபு நாடு தான். துபாய் பக்கத்தில் தான் ஜோர்டனும் இருக்குது. ஆனால் இந்த நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஜோர்டனும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் இந்த மாதிரி பெரிய ஸ்கை ஸ்கேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களுடைய பணத்தோட மதிப்பு பார்த்தா இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப விலை அதிகம். நம்ம எல்லாம் நேரில் போய் அங்கே ஜோர்டன்லேருந்து பேசலாம். இப்போ நான் இங்கே ஹோட்டல்லேருந்து கிளம்பி செக் அவுட் பண்ணிவிட்டு நான் நேராக ஏர்போர்ட் போகிறேன். அதுமாதிரி டெக்கத்லானில் ஒரு ஜாக்கெட் ஒன்று வாங்கணும், அதையும் வாங்கிட்டு நான் கிளம்ப போகிறேன். ஏன்னா பயங்கரமான குளிர் இருக்குது ஜோர்டனில். ஜாக்கெட் எடுத்ததை மறந்துட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம் இப்போது. ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகே, நம்ம கிளம்பலாம். பை பாய். ஐயோ, சாவி எடுக்கலை. இந்த ஹோட்டல் ஓகேங்க, நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஜோர்டனும் சூப்பராக நாடுங்க. ஜோர்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. முக்கியமாக உலக அதிசயமான பெட்ரா அங்கே தான் இருக்குது, அங்கே போகிறோம். பட் ஜோர்டனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லேண்ட்ஸ்கேப் நாடு. ஃபுல்லாக பாலைவனம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம நினச்ச இடத்துக்குலாம் நம்ம போக முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதை விட, அது பஸ்ஸு விலை அதிகம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதை விட இன்னொரு சீப்பஸ்டான வழி இருக்குங்க. அந்த முறையில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஜோர்டனில். வேறு லெவலில் இருக்க போகுது இந்த ட்ரிப்பு. ஆக்சுவலாக 7 நாட்கள் இருக்க போகிறாங்க ஜோர்டன்லேயும் சவுதி அரேபியாலேயும். ஓகே, கிளம்பியாச்சுங்க. கீழே வந்துட்டாங்க பிரதர். கிளம்பி நேராக போகலாம். ஃபுல்லாக கிறிஸ்மஸுக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க துபாயில் தாங்க. எல்லா மதம் ஒரே மதன்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தீபாவளியும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, கிறிஸ்மஸும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஈத் முபாரக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் இந்த ஹோட்டல் இருக்கு பாருங்க, முக்கோணமாக இருக்குல்ல, இந்த ஹோட்டல் தான் உலகத்திலே உயரமான ஹோட்டலாக இருந்துச்சு, ஜிவோ தான். பட் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டலுக்கு ஹைட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே பெருசாகவே. ஏன்னா புர்ஜ் கலிஃபாலையும் ஹோட்டல் வராமதுனால அதை அந்த பீட்டை அந்த ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாங்க. அது கீழே ஹோட்டல் கீழே போட்டிருக்கேன். வேர்ல்டுலேயே டாலஸ்ட்டு ஹோட்டல். ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ, பேக் ஒன்று சொல்லலாமா? ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் உள்ளே போயிட்டு செக்இன்லாம் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. வீடியோ கலோ பண்ண மாட்டாங்க. ஃப்ளைட்டை போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போர்டிங் ஆக போகிறேன். போர்டிங் ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம். இந்த ஏர்லைன் எனக்கு தெரிஞ்சு குவைத்தோட ஏர்லைனாக இருக்கும் போல். செம்ம சீப்புங்க. ஃப்ளைட்டுமே 12,000 ரூபாய் நம்ம புக் பண்ண நினைக்கிறேன் ஜோர்டனுக்கு. பட் என்னென்னா இங்கேருந்து குவைத்து போய் குவைத்துலேருந்து நம்ம ஃப்ளைட்டு மாதிரி போனோம். ஆனால் 1.5 மணி நேரம் தான் ட்ரான்ஸ்லேட்டு. அதுக்குள்ளே நான் ஃப்ளைட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு போனோம். இதே சீக்கிரமாக எனக்காக வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே டிக்கெட்டில் தான் புக் பண்ணேன். ஸோ ஜோர்டனுக்கு பார்த்திங்கன்னா வீசா ஆன ரைவல் தான் இந்தியன்ஸுக்கு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இமிக்ரேஷன்லாம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா நம்ம யூஎஸ் வீசா வச்சுருக்கோம், அதனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃப்ளைனாஸ் ஏர்லைன். இதுவும் பட்ஜெட் ஏர்லைனுங்க. இங்கே விஸ் ஏர்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரியே இது ரொம்ப பட்ஜெட்டு. இந்த ஏர்லைன் நம்ம போகிறோம், சவுதி போகிறோம். இது சவுதியோட ஏர்லைன்ஸு. ஸோ ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சுங்க. சன் செட் ஆகுது. குவைத் வச்சுங்க.
செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து டிரான்சிட் ஏரியா வந்துட்டேன். இதுதான் என்னோடய கேட்டு, J2 தான் என்னோடய கேட்டு. போய் லான்ச்சில் கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு 20 நிமிஷம் டைம் இருக்குது. ஸோ கைஸ் இப்போ வந்து அடுத்த ஃப்ளைட்டு கோயத்தில் ஏறிட்டேன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஜோர்டனுக்கு அம்மன் அப்படின்ற ஏரியாவுக்கு போகிறோம். அம்மன் தான் வந்து ஜோர்டன்லேயே வந்து கேபிட்டல். 2 மணி நேரம் 15 நிமிஷம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஃப்ளைட்டு ஒரு இடத்துல போர்டிங் ஆகி பஸ்ஸில் ஏற்றி 1/2 மணி நேரங்க பஸ்ஸில். இப்போ மழை வேலை பெய்யுது வெளியில் ஆக்சுவலாக கோயத்தில். இங்கே பாருங்கள், இதை நான் சொன்ன ஷாருக் கானுடைய பில்டிங் ஒரே நாளில் சேல் ஆயிடுச்சுங்க. ஒரே நாள்லேயே இந்த பில்டிங் வந்துட்டாங்க. ஷாருக் கான் பேரில் தான் பேர், ஷாருக் அப்படின்னு சொல்லிட்டு. துபாயில் ஃப்ளைட் இன்றைக்கி ஃபுல்லாகல, பாதி ஃப்ளைட் தான் வந்து ஃபுல்லாகிருக்கு. பட் அதெல்லாம் போர்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செம்ம காமெடி, சரியாக தெரில கேமராவில். அந்த லைட் அடித்து லைட் மூவ் பண்ணுறதுக்காக காமிப்பாங்க. லைட்டு கேட்டுக்கிட்ட இப்படி வளைங்கன்னு சொல்லிட்டு அது காமிக்கிறது. நம்ம வந்து ஃப்ளைட் வந்து வளைய மாட்டுறாங்க, என்னாச்சுன்னு தெரில. அதுக்கு ஃபோன் அடிக்கிறாப்புல வளையலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கை காமிச்சு முன்னாடி வந்துட்டாப்புல. இவன் சடன்னு பிரேக் போட்டானுங்க, மாற்றி வந்துட்டானுங்க நினைக்கிறேன். மாற்றி போயிட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துருக்கணும், முன்னாடி தள்ளி போயிட்டானுங்க. அதனால் தெரிஞ்சு அவர் வந்து ஏடிசி டவருக்கு கால் பண்ணி வளைய சொல்லுங்கன்னு சொல்லப்போதான்னு நினைக்கிறேன். காமெடி இருக்குது இந்த ஃப்ளைட்டு. இது ஏர்க்ராஃப்ட்டு கம்பெனி ஜசீரா. ஆல்ரெடி ஃப்ளைட்டும் லேட்டு, கரெக்டாக எடுத்தாங்க. லேட்டாக தான் என்னான்னு ஏன்னு தெரில. ஆக்சுவலாக கேட்டு எந்த கேட்டு எதுவுமே வந்து தெளிவாக இல்லை. மழை பெய்யறதுனால அதை லைட்டு போட்டிருப்பாங்க, அது கரெக்டாக இல்லை. அதுதான் பிரச்சனை. அவங்க கரெக்டாக பார்க்க முடியாமல் போய் விட்டானுங்க. அதுக்குள்ளே பைப்பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வந்து ஏன் நின்றுட்டுருக்கானுங்க. இவனுங்க அனுமதித்தாங்கலை. லைட்டு எப்பொழுதும் வந்து கேட்டுக்கு நின்று ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சீட் பெல்ட் ஆப்ஷன் வந்து ஆஃப் ஆகுங்க. அப்போ தாங்க நீங்கள் எதிரிக்கணும் பெல்ட்டை கழட்டிட்டு. அது வரைக்கும் நீங்கள் டேஞ்சர் தான். லைட்டு எங்கே வேணால் போய் இடிக்கலாம், என்ன வேணால் ஆகலாம். அது நிற்கிற வரைக்கும். அதனால் எப்பொழுதும் ஃப்ளைட் நின்றுச்சுன்னா அந்த லைட் ஆஃப் ஆகுறது வரைக்கும் எதிரிக்காதீங்க, சேர்லேயே உட்காந்துக்கோங்க. இதுக்குள்ளே பேக்லாம் எடுத்து கீழே வச்சுருந்தாங்க. என்னாச்சுன்னா வந்து மழை பெய்யுது, பைலட் வந்து சரியாக பார்க்கல, அந்த சைன்லாம் வந்து கீழே அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து புஷ்பேக் வெஹிக்கிள் இருக்கிற வந்துட்டு ஃப்ளைட்டை வந்து புஷ்பேக் பண்ணுறாங்க. இப்போ பின்னாடி போகுது. பின்னாடி போனதுக்கப்புறம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வளைஞ்சி போகலாம் உள்ள. வேறு ஆப்ஷன் இல்லை அவருக்கு. ஏன்னா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்க முடியாதுங்க. அதுக்கு ஒரு கார் இருக்குது. அந்த கார் வந்து அது ரிவர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ரிவர்ஸ் ஆகும். பின்னாடி தள்ளணும். மற்றபடி ஃப்ளைட்டில் வந்து ரிவர்ஸ் கியர் கிடையாதுங்க இந்த பெரிய ஏர்க்ராஃப்டில். சின்ன சின்ன ஏர்க்ராஃப்டில் இருக்குது, இந்த பெரிய ஏர்க்ராஃப்டில் கிடையாது. ஆனால் மக்கள் பயங்கர கோவக்காரங்களாக இருக்காங்க. ஜஸ்ட்டு 10 நிமிஷம் தான் ஆச்சு, இதுக்கே வந்து ஏர் ஹோஸ்டை கூப்பிட்டு திட்டுறாங்க. ஆல்ரெடி லேட்டாக வந்துருக்கீங்க ஃப்ளைட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, பைலட்டுக்கு இது கூட தெரியாதான்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. மோசமான இதுமாதிரி நான் பார்த்ததில்லை. 10 நிமிஷம் கூட பொறுக்க மாட்டானுங்க. இப்போ வளையுதுங்க ஃப்ளைட்டு. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் முடிச்சு வெளில வந்தாச்சு. ஏற்பட்டது வெளில வந்துட்டேன். வெளில வந்து 3 சிம் கார்டு இருக்குது. ஆரஞ்சு, ஜைன், அப்போ உண்மையான்னு சொல்லிட்டு 3 இருக்குது. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஜைன் நல்லாயிருக்குன்னு போட்டிருக்கு. பட் விலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. 250 GB தான் இருக்குது. இது கீழே இருக்குது, அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. 4500 சிம் கார்டு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. 250 GB. இமிகிரேஷன்லாம் ஒன்றும் சொல்லலை, எதுவும் கேட்கல. ஆனால் என்னை பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து வெளியில் கிளம்பி ஊபர் எடுத்து போகிறோம். டாக்ஸி எடுத்து தான் போகிறோம். டாக்ஸி புக் பண்ணிட்டு போவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் நம்ம போகணுங்க. நைட்டு 11:30 மணி ஆகுது நம்ம இறங்குனது. ஆக்சுவலாக 10:45 9:45 வந்துருக்கணும். 11:30 மணிக்கு வெளில வந்திருக்கேன். செம்ம குளிராக இருக்குது, பயங்கர குளிராக இருக்குது. கிளைமேட் பார்த்திங்கன்னா வந்து 10 டிகிரி இப்போது. பட் 10 டிகிரி நம்ம பெரிய மேட்ரு கிடையாது. வெளியே வந்தோடனே கரீமு ஊபர் அதெல்லாம் சொல்லி போட்டிருக்கு. மறுபடியும் புக் பண்ணிட்டோம். அப்படியே வெயிட் பண்ணலாம். வண்டி இன்னும் அசைன் ஆகலை. இந்த ஜோர்டன் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீசா வந்து விசா எடுக்கலாம். முன்னாடி விசாலாம் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆனரைவல் விசா வந்து கொடுத்துருக்காங்க. விசாக்கு 40 ஜோர்டன் தினார் கொடுக்கணும். 5120 ரூபா நம்ம ஊர் காசுக்கு வருது. ஒரு ஜோர்டன் தினார் வந்து பார்த்திங்கன்னா வந்து 130 ரூபா வேல்யூனா பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரோடைய அமௌண்ட்டை விட இது வந்து விலை
ரொம்ப அதிகமாக இருக்குது. எதனால் இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பட் இப்போ நம்ம மெயினாக என்னென்னா நைட்டு 12 மணி ஆகிறதுக்குள்ளே ஹோட்டல் ரீச் ஆக முடியும்னு பார்க்கணும். நான் வண்டி புக் பண்ணிட்டேன், எவனும் வரவே இல்லை. ஹாய் கைஸ், ஒரு சின்ன அப்டேட்டு. நம்ம ரீசெண்டாக சில நாடுகளுக்கு வந்து ட்ராவல் பண்ணிருக்கோம். முக்கியமாக லாஸ்ட் வீக் துபாயில் இருந்தோம். இப்போ நம்ம ஜோர்டானில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன். ஃப்ளைட்டும் வந்து டிலே ஆயிடுச்சு. அதெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி பழையபடி ட்ராவல் பண்ணுற நிலைமைக்கு வந்து வந்துருங்க. அதனால் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு விஷயம் பேசலாம். 2026 வரப்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு ட்ராவலருக்கும் பக்கெட் லிஸ்ட் அப்படின்றது முக்கியமாக இருக்கணுங்க. இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுற பக்கெட் லிஸ்ட் டெஸ்டினேஷனு 2026. இந்த பக்கெட் லிஸ்ட் டெஸ்டினேஷன் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக நீங்கள் ஸ்கை ஸ்கேனர் யூஸ் பண்ணி அடுத்த வருஷத்தில் எந்த மாதத்தில் எந்த நாளில் பெஸ்ட்டு டீல்ஸு ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்குன்றதையும் கிளியராக நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக துபாயை வச்சுக்கலாம். ஏன்னா ஈஸியாக சென்னையிலேருந்து நம்ம ரீச் ஆக முடியும். அது இல்லாமல் ஸ்கை ஸ்கேனர் இருக்குனால பட்ஜெட்டாகவும் எப்போல்லாம் ஃபேர்ஸ் லோ ஆகுதுன்றதை பார்த்து சூப்பராக அந்த டேட்டை வந்து ட்ராக் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக பட்ஜெட்டில் புக் பண்ண முடியும். துபாயில் போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்டே பண்ண நினச்சிங்கன்னா முக்கியமாக மறந்துடாதீங்க, பாம் ஜுமைராவில் அட்லாண்டிஸ் ஹோட்டல் இருக்குது. அது இல்லாமல் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு 7 ஸ்டார் ஹோட்டல் புல் அல் அரப் இருக்குது. அங்கே கூட நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். அதனால் ஸ்கை ஸ்கேனரை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டைம் செக் பண்ண மறந்துடாதீங்க. துபாய் 2026 போனீங்கன்னா அங்கே பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக துபாயில் டெசர்ட் சஃபாரி பண்ணுங்கள். ஸ்கை வியூ எட்ஜ் வாக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பில்டிங்கோட எட்ஜில் வந்து நடந்து போகிறது. மிராக்கிள் கார்டன் ஃபோட்டோ எடுக்கிறது பயங்கரமாக இருக்கும். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். துபாய் மட்டும் இல்லைங்க, 2026 ட்ராவல் பண்ணுறதுக்கு பாலி இருக்குது, ஜப்பான் இருக்குது, வியட்நாம் இருக்குது. இது எல்லாமே ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுடைய பட்ஜெட்டில் நீங்கள் சூப்பராக ஸ்கை ஸ்கேனர் மூலிமா ட்ராவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இயர் ட்ரிப்பை சூப்பராக பிளான் பண்ணிச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்கை ஸ்கேனர் லிங்க் இருக்குது. உடனே ஓப்பன் பண்ணுங்கள். 2026 பிளானை இப்போயே பிளானை போட்டு செம்மையாக உங்கள் பட்ஜெட்டில் ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கவுண்டர் இருக்குது. கவுண்டரில் போய் கேட்கலாம் டாக்ஸி புக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஹாய், how are you? Can you book a cab for me? After 25 minutes. ஓகே. ஸோ டாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஆப்பில் புக் பண்ண முடியல. புக் பண்ணாலும் வந்து 35 தினார் காமிச்சிது. பட் இங்கே கேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷாப்பில் புக் பண்ணது 27 திராம்ஸில் வந்து அவங்க புக் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே இருந்தாலும் வந்து நம்ம ஊர் காசுக்கு 3500 கேட்டால் வருதுங்க கேபு இங்கேருந்து போகிறதுக்கு. உடம்பு கூத்துங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பஸ் இருக்கும், கண்டிப்பாக பஸ் இருக்கும். பட் 3-4 பஸ்ஸு மாறி போகிற மாதிரி இருக்குது. 1 hour 50 minutes காமிக்குது. கூகுள் மேப்லேயே காமிக்குது பஸ் எங்கே ஏறணும்னு சொல்லிட்டு. 2 மணி நேரம் நைட் நான் கிளம்பி இங்கேருந்து போய் என்றைக்கு தூங்கி நான் எப்போ காலையில் எழுந்துச்சி வீடியோ எடுக்கிறது. இது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோர்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காரு. சுற்றுலா பயணமாக இங்கே வந்திருக்காராம். 2 நாள் பயணமாக வந்திருக்காராம்மா. நியூஸ் பார்த்தேன் காலையில். கோஇன்சிடென்ஸாக நம்ம எப்போ வரோமோ அன்றைக்கி அவரும் வந்திருக்காரு. பாப்பா முடிஞ்ச நாளைக்கு மீட் பண்ண முடிஞ்சால் அதை மீட் பண்ணலாம். ஸோ கைஸ், ஏர்போர்ட் விட்டு கிளம்பியாச்சு. டாக்ஸி வந்துச்சு. பரவாயில்ல, ஊபரில் வந்து கவுண்டர் வச்சு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஊரில் சில ஏர்போர்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரி 45 நிமிஷம் இங்கேருந்து போகணும். நம்ம கார் எங்கே நிற்கிதுன்னு தெரியலையே. ஓ, திஸ் கார். ஓகே, ஐ கேன் புட் இன்சைட். எஸ், நல்லா இருக்குங்க காரு. கேன் ஐ சிட் ஃப்ரண்ட்? எஸ். ஓகே. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஜார்டன் வந்து ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அதனால பயங்கர கூட்டமாக இருக்குமா, டிராஃபிக்காக இருக்குன்றது. மணி 12 மணிக்கு. யா ஷார்ட்கட் ஷார்ட்கட்டில் பூந்து வந்துட்டாப்புல. ஏர்போர்ட்லேயும் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. My name is Boo. Oh, you are welcome, Mr. Paul. Thank you. I'm from India. Yeah, welcome. You're from? Jordan. What's your name? My name is Ziad. Ziad. Yes. Okay. Nice to meet you. Nice to meet you too. You are welcome, Mr. ஸோ ஏர்போர்ட் விட்டு வெளில வந்துட்டோம். இப்போ வந்து அம்மான் சிட்டி நோக்கி போயிட்டுருக்கோம். 45 நிமிஷம் 35 கிலோமீட்டர் காமிக்குது. பட் கூகுள் மேப்பில் கம்மியாக காமிக்குது. அந்த நிமிஷத்துலேயே போய் தான் நினைக்கிறேன். நம்மளால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. நீங்கள் ஃபுட்பாலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க போல். அதிகமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இங்கே வந்து சவுதி அரேபியா ஜார்டன் சேர்ந்து விளையாடுவாங்க போல். ரோட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஜோர்டனில் நம்ம வித்தியாசமாக ட்ராவல் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே கார் எடுத்து நீங்கள் ஓட்டுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மியானது. நினச்சி பாருங்கள், இப்போ நான் வந்து டாக்ஸிக்கு மட்டும் 4000 ரூபா கிட்ட நான் காசு கொடுத்து செலவு பண்ணேன். 50 காசுக்கு
பட் ஒரு நாள் வண்டி வாடகை எடுத்திங்கன்னா 4000 ரூபாய் தான். ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக காரு நீங்கள் எடுத்து ஓட்டலாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். ஹவு மச் 1 liter பெட்ரோல் ஹியர்? One Jordanian dirham. 1 Jordanian dirham. ஓகே, எக்ஸ்பென்சிவ். Yeah. மை காட். 1 லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 1 dirham வந்து நம்ம ஊர் காசுக்கு 130 ரூபா அந்த 1 லிட்டர் பெட்ரோலு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அம்மன்லேருந்து காரை எடுத்துகிட்டு நம்ம அக்காபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த அக்காபாவில் வந்து நம்ம காரை இறக்கிட்டு திரும்ப நம்ம ஃப்ளைட்டு மூலயமா வந்து ஜார்டன் அம்மனுக்கு வரப்போகிறோம். ஏன்னா அக்காபாவில் வந்து திரும்பி வரணும்னா வந்து ரெண்டல் வாடகை காசு அதிகமாக வரும், பெட்ரோல் காசு அதிகமாக வரும். ஆனால் ஃப்ளைட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வெறும் 4000 ரூபாய் தான் ஃப்ளைட் டிக்கெட் அக்காபாலேருந்து அம்மானுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். 7 நாள் பயணம் வந்து நம்ம இங்கே இருக்க போகுது ஜார்டனில். இங்கே 2 நாள் இங்கே அம்மனில் இருக்கனால அம்மனில் வந்து நான் கார் எடுக்கல, ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்னு சொன்னாங்க, அதனால் எடுக்கல. அம்மன்லேருந்து கிளம்பி நம்ம அடுத்தது அந்த டெட் சீலாம் இங்கே இருக்குது. அதாவது உப்பு அதிகமாக உள்ள ஒரு கடல் சொல்லலாம். கடல் பகுதி கிடையாது அது வந்து நான் சொல்கிறேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க போயிட்டு அதில் வந்து நம்ம நீச்சல் அடிக்கும்போது வந்து மிதப்போம். நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பியாலேயும் அப்புறம் எஜிப்துலேயும் அப்புறம் வந்து உஸ்பெகிஸ்தான் போகும்போதும் வந்து இந்த கடலில் நம்ம பார்த்துருந்தோம். எஜிப்த் போகும்போது நான் ஸ்விம்மிங் அடிச்சிருந்தேன் அதில். அதே மாதிரி டெட் சீ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஜார்டனில் இருக்குது. அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அங்கேயும் போக போகிறோம். அப்படியே வந்து பயணங்கள் அப்படியே ஃபுல்லாக இருக்க போகுது இந்த ட்ரிப்பில். இதை முடிச்சு நான் சவுதி அரேபியா போகிறேன். ரோடு சூப்பராக இருக்குது. பட் மெயின் சிட்டியில் தான் அப்படி இருக்கும், அவுட்ரு போயிட்டா கொஞ்சம் மோசமாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். பார்க்கலாம். ஜோர்டன் நல்லா ஒரு மலைப்பகுதிங்க, ஃபுல்லாக மலையாக இருக்குது. மடகாஸ்கர்லாம் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. மேலே மலைகளில் வீடு, இங்கே பாருங்கள் மேலாம். காரில் வந்து ஜோர்டனோட கொடியை மாட்டிக்கிட்டு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ கைஸ், நம்ம டவுன் டவுன் வந்தால் சிட்டி சென்டருக்குள்ளே வந்துட்டோம். எல்லாம் பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்குது. இங்கே பாருங்க ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்டலில் தூங்க வேண்டியது தான். டாக்ஸி வந்து இறங்கின காசை விட 2 நாள் தங்குற ஹோட்டல் காசு கம்மிங்க. பெரிய கடை வீதியாக இருக்கும் போல. இது நிறைய கடைகள், நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட். This is your hotel. வேர்? Yeah, here. இந்த சந்து ஒன்று இருக்குது, சந்துக்குள்ளே இருக்குது போல் ஹோட்டல். ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு. கொடியை போட்டுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு, அங்கே பாருங்க கொடி வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் கொடியை வச்சுக்கிட்டு, எல்லா கார்லேயும் வந்து பயங்கரமான அலம்பலாக இருக்குது. ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டல் போக போகிறோம். பறத்துக்கிட்டு ஓட்டுறானுங்க. இங்கே தான் நம்ம ஹாஸ்டல் இருக்குது. தி கேபின் அப்படின்னு சொல்லிட்டு தோதுக்கு பாருங்க. தான் நைட்டு 12 மேலே ஆச்சு. ஓப்பனில் இருக்குமா, லாக் பண்ணி தான் இருக்கும் கண்டிப்பாக. Hi, how are you? Are you going inside? Okay. Thank you. Reception up there? Reception 4, Yeah. Okay. Okay, on top. Okay, guys. Good night. ஹலோ கைஸ், காலை வணக்கம். ஜோர்டன்லேருந்து நேற்று நைட் தான் நாம் வந்து ஜோர்டனுக்கு வந்தோம். செம்ம குளிருங்க, மழை வேற பெய்யுது. பா பயங்கர குளிர். என்ன கடையெல்லாம் சாத்தியிருக்கு, மணி காலைல 9 ஆகுதுங்க. கடையெல்லாம் சாத்தி வச்சுருக்காங்க, இன்னும் திறக்கவே இல்லை. ஏன்னு தெரியல. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கோம். மிடில் ஈஸ்ட்னு சொன்னாலே வந்து நிறையா சண்டைகள், பிரச்சனைகள் அந்த மாதிரி தான் நினப்புக்கு வரும். வாயில் புகையெல்லாம் வருது.
பட் ஆனால் இந்த ஜோர்டன் நாடு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு வேறு மாதிரி உலகம். ஏன்னா நான் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் தான் வந்து அப்படியே அமைதியாக நார்மலாக மக்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு சிட்டி இந்த வேர்ல்டுங்க. இந்த அம்மன் இதோட பழைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஃபிலடெல்ஃபியா. நம்ம அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஃபிலடெல்ஃபியா கிடையாது. இந்த ஜோர்டனோட பழைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிலடெல்ஃபியா தான். இதில் என்ன சர்ப்ரைஸ்னால், என்ன தான் பழமையான நகரமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற கார்கள், இங்கே இருக்கிற வாழ்க்கைகள், இங்கே பாருங்கள் போலீஸ் கார் கூட பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இவங்களோட வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக அருமையாக இருக்குது. இங்கே தான் பக்கத்தில் ஒரு கெபாப் கடை இருக்குது. இந்த பக்கம் இருக்குது. இது வந்து ஸ்வீட்ஸ் கடை. இதுவும் இங்கே ஜோர்டன் அம்மனில் ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம திரும்ப வரலாம் குனாஃபா சாப்பிட்றதுக்கு. பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து காலை உணவு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஊரில் ஃபலாஃபல் சாப்பிடுவாங்க. ஃபலாஃபல் தான் வந்து இந்த நாட்டில் ரொம்ப ஃபேமஸான உணவு. அதுதான் சாப்பிட போகிறேன். ஃபலாஃபல்னால் என்ன அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நேராக பஸ்ஸு கடைக்கு போகலாம். கிராஸ் பண்ணலாமா? ரெட் லைட்டே எரியலைங்க, ஆஃபில் இருக்குது. நல்லா குளிருங்க. நல்ல வேலை துபாயிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஜாக்கெட்டில் ஃப்ளீஸ் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஜாக்கெட்டோட எடுக்க முடியல கடைசி நேரத்தில். ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வீட்டிலேருந்து கிளம்புனால வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜோர்டனில் அம்மனில் இருக்கிற ஒரு டவுன் டவுன் மெயின் ஏரியாவில் இருக்குங்க. இதுதான் ஹஸ்ஷேம் அப்படின்றது அந்த கடை. இங்கே தான் ஃபலாஃபல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம் இப்போது. ஓஹோ, உட்காரலாம் வாங்க. செம்ம குளிராக இருக்குங்க, பயங்கர குளிர். வெதர் என்ன இருக்குதுமா, 4 டிகிரி. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹவ் ஆர் யூ? வெரி குட். என்கிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்குறது. நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டதில்லை, சும்மா ஐடியாவில் வந்து நம்ம சொல்கிறோம் இதை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா டேபிளில் சீனியும் உப்பும் வச்சுருக்காங்க. அம்மா குளிராக இருக்குது. இங்கே தான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் தியேட்டர் இருக்குங்க. இங்கே ரோமன் ஆட்சியாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்து இந்த நாட்டை கைப்பற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த தேட்டருக்கு போகலாம். நம்ம கடைசியாக சிரியாவில் இருக்கும்போது ரோமன் தேட்டர் பார்த்துருந்தோம். அதை விட பயங்கரமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஜோர்டனில் இருக்கிற ரோமன் தேட்டரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாஸ்டல் நான் தங்கியிருக்கிறது நல்லா ரிவ்யூ நல்லா இருந்தது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி வரல, பாத்ரூமில் ஒழுங்கா சுடுதண்ணி வர மாட்டேது. எப்படி ஓட்டுறான்னு வாழ்க்கையும் தெரில, எப்படி ரிவ்யூலாம் கொடுத்தான்னு தெரில. அதனால் காலைல குளிக்கல, மூஞ்சை மட்டும் கழுவிட்டு கிளம்பி வந்துட்டேன் நேராக. இன்றைக்கி நம்ம வந்து இந்த அம்மனோடு கிளம்பி அடுத்த ஏரியாவுக்கு போக போகிறோம். அங்கே போய் குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே நல்ல ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். அதை என்னான்ற அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க, இது சாலடு. மேலே உள்ளது பார்த்திங்கன்னா வந்து புதினா. ஓ, ஃபலாஃபல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டீ, எஸ் டீ. இது வந்து ஃபலாஃபல், நம்ம வந்து வடை மாதிரி. இது வந்து ஹம்மூஸ், இதோட சேர்த்து சாப்பிடுவாங்க. பட் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய முஸ்லீம் நாடுகளில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. நல்ல ஹெல்த்தியான உணவு போலாங்க அது காலையில் சாப்பிட்றதுக்கு. எப்படின்னா வந்து ப்ரெட்டு லைட்டாக எடுத்துக்கணும். ஹம்மூஸ் லைட்டாக டிப் பண்ணி லைட்டாக நல்லாவே டிப் பண்ணலாம். டிப் பண்ணி சூப்பர். ஆக்சுவலாக ஹம்மூஸ் எப்படி இருக்குன்னா வந்து மாவை கலந்துச்சு அப்படி இருக்கும். மாவு தான் அது, பட் என்ன மாவுன்னு தெரில எனக்கு. சாலடு, தக்காளி அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல குளிர், கையெல்லாம் வறுத்தும் போது சூப்பராக இருக்குது. ஃபலாஃபல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபலாஃபல் பார்த்திங்கன்னா வந்து வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளேயும் சில கடையில் மொறுமொறுன்னு இருக்கும். இந்த கடையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யா, தேங்க்யூ. வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா செம்ம சாப்பிட்டா இருக்குது. சூப்பராக இருக்குது. இது கையில் நடுங்குங்க. டீ சுகர் இல்லாமல்.
இது பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டில் கட் பண்ணி போடுவாங்க. கேரட்டில் வினிகர் ஊற்றி ஊறுகாய் மாதிரி சாப்பிட்றாங்க. ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஊர் ஊறுகாயில் எப்படி இருக்குமான்னு தெரியல, பட் இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து வயிற்றுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. மேலே லைட்டாக ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்காங்க ஆல்மோஸ்ட்டில். ஃபலாஃபில் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக ரோமன் தேட்டர் போகிறேன். இங்கேருந்து 10 நிமிஷம் நடந்து போனோம். அந்த பக்கம் போயிடலாம் நினைக்கிறேன். ரெட் லைட்லாம் இங்கே கிடையாது போல், அப்படியே போயிட்டே இருக்காங்கலாம். பஸ்ஸு இது ஜோர்டனில் பார்த்தீங்கன்னா வந்து ஜனத்தொகை 1 கோடி பீப்புள் இருக்காங்க, 10 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. என்னதான் சின்ன நாடாக இருந்தாலுமே இந்த நாட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கே இருக்கிற மிடில் ஈஸ்டோடைய ரெஃப்யூஜி கேம்ப் மாதிரி இந்த நாடு செயல்படுதுன்னு சொல்ல நம்ப முடியுதா? ஆமாங்க, ஜோர்டனில் ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா 98% பேர் வந்து பார்த்திங்கன்னா அராபியா பீப்புள் தான். பட் ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, இந்த அராபில் ரொம்ப பெரிய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரெஃப்யூஜிஸ்னால் மற்ற நாடுகளில் பிரச்சனைனால, அதாவது பாலஸ்தீன் ஆகட்டும், சிரியா, ஈராக் மாதிரியான நாடுகளில் எல்லாமே பக்கத்தில் அங்கே எல்லாம் சுற்றி தான் இருக்குது. அங்கே எதுவும் ப்ராப்ளம்னா மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தஞ்சமடைகிற ஒரு நாடு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜோர்டன். அதனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி இல்லை, இங்கே இருக்க காவாசி இல்லை அரைவாசி கூட சொல்லலாம், அரைவாசி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரெஃப்யூஜியாக தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தா கவரிங் நகைகள் இருக்குது, ட்ரெஸ்ஸு இருக்குது, கேஸ் சிலிண்டர் இருக்குது. ஸோ இங்கே இருக்க டிஷர்ட்டு, ஷர்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறது யாருன்னு சொல்கிறது வேறு. பட் அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது 200 300 தான் வருமானம். பட் இங்கே விற்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஷர்ட்டு 2000 3000 அப்படின்ற விலைக்கு விற்கிறாங்க. அது ஏன்றது எனக்கும் தெரில. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த துணி டிஷர்ட்லாம் செய்கிறாங்கல்ல, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது 50% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியன்ஸ் தாங்க 50% மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க இங்கே ஜோர்டனில். அவங்க தான் இங்கே ஜோர்டனுக்கே வந்து துணிகளை சப்ளை பண்ணிருக்காங்க. என்ன தான் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் இங்கே ரேட் அதிகமாக இருக்குது. இதே மாதிரியே பார்த்திங்கன்னா எத்தியோப்பியாலையும் நம்ம தமிழ் பீப்புள் தான் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளாத்திங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி எல்லாமே. பட் ஆனால் ஸ்டில் அந்த ஊரில் ஒரு அண்டர்வேர் வாங்கினா கூட 1500 வந்துச்சுங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அது மாதிரி தான் அந்த நாட்டில் உற்பத்தி பண்ணாலுமே அந்த நாட்டில் அவங்க வந்து விற்கிறது கிடையாது. இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டில் திரும்ப இம்போர்ட் பண்ணுறதுனால இதோட டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் ஆனால் ஊர் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. எல்லாம் பழமையான நாடாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குது. என்னதான் இந்த நாட்டை சுற்றி இருக்கிற ஈராக்கு, சிரியா, பாலஸ்தீன் அந்த மாதிரி நாடுகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இது ஜோர்டனில் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் ஜோர்டனில் இவங்களுக்கு ஆயிலும் கிடையாது. ஆயில் இவங்க வெளிலேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நாட்டில் தண்ணி கூட இல்லைங்க, தண்ணி கூட வசதி இல்லை. ஏன்னா இது ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி மாதிரி இருக்கிறதுனால ஜோர்டனில் ஆயில் இல்லை. ஆமாம், ஆயில் கிடையாது. பட் ஆனால் மிடில் ஈஸ்டில் ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஆயில் பற்றி தான் பேசுவாங்க. பட் இந்த ஜோர்டன் பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த லீஸ்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இந்த ரீஜன். இந்த ரீஜன்லேயே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆயில் கம்மியாக உற்பத்தி பண்ணுற ஒரு நாடு பார்த்திங்கன்னா இது ஜோர்டன் தான். பட் இவங்களுடைய வாழ்வாதாரம் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து டூரிசம்லையும் அது மெடிக்கல் டூரிசம்லையும் இருக்குது. அதனால தான் பெட்ரா, டெட்சி, பாதிரம் அப்படியான பிளேஸ்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இடமா இருக்குது. இங்கே இருக்க வீடு எல்லாம் மலைப்பகுதினால மேலே அப்படியே பார்த்திங்கன்னா ஹைட்டில் வீடு இருந்துக்கிட்டே இருக்குது. போலீஸ் ஆஃபீஸ்னு போட்டிருக்கு, அந்த பக்கம் போகக்கூடாது. அப்போ ஓகே, தேங்க்யூ. ரோமன் தேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 1 hour ஆகுமா? என்ன பண்ணுறதுன்னு தெரில. மணி போய் 10:15 கிட்ட ஆகுது. ரோமன் தேட்டர் க்ளோஸ்ன்னு சொன்னார். நான் அந்த பக்கம் பூந்து வந்தேன். இங்கே போய் கேட்டு பார்ப்போம் ஒரு தடவை, ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு சொல்லிட்டு. இதுதான் என்ட்ரன்ஸ் போல் உள்ளே போகிறதுக்கு. ஓப்பனில் தாங்க இருக்குது, க்ளோஸ்ன்னு ஏதாவது போய் பார்ப்போம் வாங்க. நிறையா போலீஸ் வண்டிங்கலாம் நிற்கிது, ஏன்னு தெரில. இங்கே போய் ரோமன் காலத்தில் வச்ச ஆர்கிடெக்சர், நிறைய போலீஸ்லாம் அந்த இடத்துல நிற்கிறாங்க. மிலிட்ரி பரேட் நடக்குதுங்க. இல்லை என்னன்னு தெரில. மிலிட்ரி பீப்புள் நிறையா பேர் போகிறாங்க. போலீஸ் வண்டி அவ்வளோ வண்டி நிற்கிது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி இருக்குது இடம். ஆம்புலன்ஸ் நிறையா நிற்கிது. மூடி இருக்குதா? மூடி இருக்கே. ஐயோ, ஹாய், the place is open? Yes. Where I can get ticket? Over there? Welcome. Sorry?
ஓகே ஓகே தேங்க்யூ. ஓ மை காட், தியேட்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு தியேட்டருங்க இது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் நான் வாங்கலை, நீங்கள் பார்த்துட்டு போய் வாங்குங்க அப்படின்றாங்க. எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் சொல்லுவாங்க. சில பேர் மூஞ்சி பார்த்தாலும் தெரியும் நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி தான் செமையாக இருக்குது. பட் சிரியாவில் இன்னும் சூப்பராக இருக்குங்க. மேலே ஏறும். இப்போ நல்லா ஈரமாக இருக்குங்க மழை பெய்யறனால. 2000 வருஷம் பழமையான ஒரு தியேட்டரில் ஏறிட்டுருக்கோம். ஹலோ, தியேட்டரில் படம் போட யாரும் இருக்கீங்களா? இல்லையா? ஓ மை காட், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தியேட்டர். தண்ணி போகிறதுக்கு இடம், மக்கள் உட்கார்றதுக்கு இடம். இந்த ரோமன் தேட்டரு 2000 வருஷம் பழமையான சொன்னேன்ல, 2000க்கு மேலே இந்த ஜோர்டானில் பார்த்திங்கன்னா ரோமன், கிரீக்கியர்கள், இஸ்லாமிக், ஆட்டோமன், பிரிட்டிஷ்டு எல்லாருடைய விஷயங்களும் பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்டுடைய லேயராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பேர் இந்த நாட்டுக்கு வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாக கருங்கலுங்க, பாறைகள். நம்ம பெரிய கோயிலில் இருக்கும்ல கல், அந்த மாதிரி கல் மாதிரி இருக்குது. சில இது பார்க்குறதுக்கு மார்பிள் மாதிரி இருக்குது. ஜோர்டன் என்ன தான் பழமையான நகரமாக இருந்தாலும் இப்போ உள்ள கலாச்சாரத்துக்கு வந்து அப்படியே மாறிக்கிட்டே போகுது. ஜோர்டன் பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேயே ஒன் ஆஃப் த மாடர்ன் கண்ட்ரின்னு சொல்லலாம். இங்கே ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு மாறிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இவங்களுடைய கலாச்சாரமும் பின்பற்றி வராங்க, மாடர்ன் கலாச்சாரத்தையும் பின்பற்றி வராங்க இப்போது. ஏன்னா பயங்கர மாடர்னாக இருக்குது இவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே. இன்னும் ஹைட்டுக்கு போகுது. ஒரு 5000 பேர் உட்காரலாம் நினைக்கிறேன் அந்த தேட்டரில். ஆக்சுவலாக தேட்டரில் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல டான்ஸ் எல்லாமே பாடுவாங்க, ஆடுவாங்க, பேசுவாங்க. இங்கே பேசுகிறது அப்படியே எக்கோ மூலயமா பார்த்திங்கன்னா வந்து இங்கே மேலே உட்காந்துருக்க ஆட்களுக்கு கூட வந்து கேட்குமாவும். அதுக்காக தான் வந்து இந்த தேட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம நகரத்தில் இப்போ இருக்கோன்னா வந்து நம்ம ஊரில் எக்ஸாம்பிள் எங்கள் ஊர் தஞ்சாவூர் எடுத்துக்கோங்களேன். தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு விஷயம் தேவைப்படும். எங்கள் ஊரில் வந்து தேட்டர் வந்துச்சு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து தீம் பார்க்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்தமாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்துட்டுருக்குல்ல. அந்த மாதிரி தான் அந்த காலத்துலேயும் வந்து மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அந்த நாட்டுடைய அரசாங்கம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி தான் இந்த ரோமன் இருக்கும்போது அவங்க கலாச்சாரத்தில் முக்கியமான ஒன்று இந்த தேட்டரு. இந்த தேட்டரும் அப்படி தான் வந்து கட்டியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா வந்து அது 6000 பேர் உட்காரலாமாங்க. மொத்தம் 3 செக்ஷனாக வந்து இந்த தேட்டரை வந்து பிரிச்சிருக்காங்க. இது ஒரு செக்ஷனாக, இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். கீழே நம்ம உட்காந்துருக்க இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விஐபி வந்து உட்கார இடமாங்க. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்டுடைய அரசாங்கத்தில் உள்ளவங்க, தென் வந்து இங்கே கடைகள் வச்சுருக்கிறவங்க, இந்த நாட்டுடைய சிட்டிசன், இந்த நாட்டு குடியுரிமை பெற்றவங்க எல்லாமே வந்து இங்கே நடுவில் வந்து உட்காரலாம். அதுக்கு மேலே உள்ளவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமன் பீப்புள், யாராக வேணால் இருக்கலாம், அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே உட்காரணும். இந்த இடத்துல வந்து சினிமாவெலாம் வந்து படம்லாம் காமிக்க மாட்டாங்க. ட்ராமா நடக்கும், இல்லை சில டான்ஸ் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில கவிதைகள் படிப்பாங்க, கதைகள் படிப்பாங்க, இல்லை பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், இல்லை கம்யூனிட்டியெல்லாம் சேர்ந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸு, அந்த மாதிரி தான் வந்து இருக்குமா. ஸோ யோசிச்சு பாருங்கள், இது ஒரு பார்லிமெண்ட்டாக இல்லை பப்ளிக் மீட்டிங் ஹாலாக ஒரு சினிமா தேட்டர் மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த இடம் வந்து இருந்திருக்கு. இந்த கற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் லைம் ஸ்டோன்னு சொல்கிறாங்க. லைம் ஸ்டோன்னு ஒரு கல் இருக்குது. அந்த கற்களை வச்சு தான் வந்து இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஈவன் நம்ம எஜிப்தில் இருக்கிற பிரமிடு கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த லைம் ஸ்டோன் வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நார்த் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்களாமா. ஈவன் இப்போ கூட நம்ம வந்து கீழே அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கை தட்டினாலோ இல்லை ஒரு பேசினாலோ இந்த அரங்கம் ஃபுல்லாக கேட்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்கோ அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக வந்து அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து இந்த ஒரு ஷேப்பில் ஓவலாக வடிவமைச்சிருக்காங்க. நம்ம ஸ்பியர் போனோம்ல யூஎஸில் லாஸ் வேகாஸில், அதே மாதிரியான ஒரு அமைப்பு தாங்க இது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல நிற்பாங்க. இப்போது கொஞ்சம் மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சவுண்டெல்லாம் கேட்காது. பட் இந்த இடத்துலேருந்து நம்ம கை தட்டினாலோ எது பண்ணாலும் பயங்கரமாக கேட்கும். பட் யாருமே இல்லை, இப்போ அமைதியாக இருக்குது. இன்னமும் அவங்க வந்து பழைய காலத்து ஸ்டைலில் ஏதாவது பண்ணியிருக்கலாம், மியூசிக்கோ அது மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணலாம் நினைக்கிறேன் ஜோர்டன் கவர்மெண்ட்டு. சாயங்கால நேரத்தில் டூரிஸ்ட்காக நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், ஒரு சிலைகள் கூட இருக்குது, ரோமன் காலத்தில் இருந்தது. ரோமன் யூனிஃபார்ம் போட்டுட்ருக்க மாதிரி ஒரு சிலைன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் லெஃப்ட்டில் இருக்கிறது.
இது வந்து பார்த்திங்கன்னா காடஸ் ஆந்தனா வந்து ரோமன் காலத்து உடை அணிஞ்சிருக்கதாக போட்டிருக்காங்க. ஓ, த ஸ்டாச்சு ஆஃப் நியூட் மேன் டேட்டட் டு ரோமன் பீரியட். ஓ, ரோமன் பீரியடில் நிறையா உடலில் துணிகள் எதுவுமே இல்லாத படங்கள் நிறையா வந்து ஃபேமஸ், நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அந்த சிலை தான் வந்து இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேசினா தண்ணியை கலெக்ட் பண்ணுறதுக்காக, குளிக்கிறதுக்கோ வேறு எதுக்கோ யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்போது தியேட்டரை பார்த்துட்டு இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுறதுக்காக போகிறேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்க இடம் இருக்குது. அங்கே போய் டிக்கெட்டு காசு கொடுப்போம். ஏதோ பறையன் மாதிரி நினச்சிங்க, எல்லாமே வந்து வச்சு ஏதோ சவுண்டு போட்டாங்க. சவுண்டு போட்டதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் கிளம்புறாங்க. நான் இப்போ காலையில் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா அந்த ரொட்டி ஹமூஸு அதெல்லாம் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா வந்து 2 ஜோர்டன் திராம் வந்தது. ஓ, டிக்கெட் விண்டோ, டிக்கெட் இங்கே தான் பே பண்ணோம். Hello, good morning. I want to pay for ticket. What ticket? Ticket, yeah. One? Yes. Do you have Jordan Bus? Sorry? Do you have Jordan Bus? No. No? Where are you from? I'm from India. Welcome. 2GD. Okay, 2JD, okay. Sorry for disturbing you. It's very cold. What? Very cold. Welcome. Thank you. எல்லாத்தையும் வெல்கம் சொல்கிறார் தலைவர். Enjoy your visit. தேங்க்யூ ஸோ மச் சார். பாய். பே பண்ணியாச்சுங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. 2 ஜோர்டன் திராம். பே பண்ணாமல் கூட போகலாம். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோடைய பேர் தான் வந்து கெடுக்கும். இந்தியன் ஒருத்தன் வந்தான், கட்டாமல் போயிட்டேன் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கட்டிட்டு போகிறது பெஸ்ட்டு. எப்படி இருக்கு தேட்டரை? ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து மூடி இருக்காதுன்னு நினைக்கிறேன், திறந்தா இருந்திருக்கும். பட் வெளியேருந்தே வந்து மக்கள் ஸ்டேஜில் உட்காந்துருக்கதை பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடுவாங்கள்ல. நினச்சி பாருங்கள், அந்த காலத்தில் பில்டிங்கெல்லாம் இருக்காது, சின்ன வீடாக தான் இருக்கும். வித்தியாசமாக இருந்திருக்கும்ல. ஓகே, நான் இப்போ திரும்ப ஹாஸ்டலுக்கு போகிறேன். ஹாஸ்டலுக்கு போய்ட்டு பேக் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பயணம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜோர்டனில் வந்து மெடிக்கல் டூரிசம் வந்து ரொம்ப பிரபலம் அப்படின்னு சொன்னால டூரிஸ்ட்டுக்கு அப்புறம் இதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்டுக்கு $1 பில்லியன் அமெரிக்க மேலே பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல்னால கிடைக்குதாமா. ஏன்னா இங்கே இருக்க டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா UK, USA, ஜெர்மனியில் படித்து ரொம்ப பயங்கரமாக குவாலிஃபை ஆன டாக்டர்ஸ் தான் வந்து இங்கே ஜோர்டனில் இருக்காங்களாமா. இந்த நாட்டு மக்கள் அங்கே போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்க நாடுகள் ஈராக்கு, சிரியா, பாலஸ்டைன், லிபியா, ஏமன், சவுதி அரேபியா, அதே மாதிரி USA, யூரோப் கூட அங்கேருந்து கூட பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து இங்கே ஜோர்டனுக்கு மெடிக்கலுக்காக வருவாங்களாமா. நம்ம ஏஷியா சைடில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வருவாங்க மெடிக்கல் பண்ணுறதுக்கு. உடம்பு சரியில்லைனா இல்லை ஆப்ரேஷன் பண்ணால் இந்தியாவுக்கு வருவாங்க. அது மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்க நாடுகள்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஜோர்டனுக்கு வராங்க. ஏன்னா ஹார்ட் சர்ஜரி, கேன்சர் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி, இப்போ காஸ்மெட்டிக், பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாமே வந்து ரொம்ப பிரபலமாகும். அமெரிக்காவில் 4 மடங்கு செலவாகுதுன்னா இவங்க ட்ராவல் பண்ணி வந்துட்டு போனால் கூட 2 மடங்கு தான் செலவாகுமா. அதனாலேயே பார்த்திங்கன்னா ஜோர்டனில் என்ன சொல்கிறாங்க, இந்த டூரிசமும் மெடிக்கலும் ஜோர்டனோட ஆயில்னு சொல்கிறாங்க. ஜோர்டன் ஆயில் தான் இல்லை, ஆனால் இந்த 2 விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்டுக்கு பணத்தை அதிகமாக வந்து உள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜோர்டனில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ரொம்ப கம்மின்னு சொன்னோம்ல, அது ஏன்னா உலகத்துலேயே 10 ட்ரையஸ்ட் கண்ட்ரி லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஜோர்டனும் ஒன்று. ஏன்னா இந்த ஜோர்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிரியா டெசர்ட்டுக்கும் அரேபியன் டெசர்ட்டுக்கும் நடுவில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரையாக இருக்கனால இவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதே வந்து ரொம்ப கம்மி தான் சொல்கிறாங்க. இங்கே ஆவரேஜாக மழை பெய்கிறதே பார்த்திங்கன்னா வந்து 100 mmலேருந்து 200 mm தான் வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நார்த்து பகுதியில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ இருக்கிற ஜோர்டன் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் தான் இருக்குது, இங்கே தான் அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் மழை பெஞ்சாலுமே வந்து தண்ணி அதிகமாக உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா டக்குன்னு வெயில் அடித்தோடனே ஃபுல்லாக எல்லாம் ட்ரை ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஜோர்டன் ரிவர்னு இருக்குது. அந்த ரிவர் பார்த்திங்கன்னா வந்து இஸ்ரேலோடையும் பாலஸ்டைனோடையும் வந்து இவங்க ஷேர் பண்ணிக்கிறதுனால அதுலேருந்து உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதே மாதிரி டெட் சீ இருக்குது. அந்த டெட் சீ வந்து உப்புத்தன்மை அதிகமாக உள்ள இடம். நம்ம அங்கே போக போகிறோம் இன்றைக்கி. பட் அதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து தண்ணி எடுக்க முடியாது. ஸோ ஜார்டனில் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் இந்த பாலஸ்டைன் ரெஃப்யூஜிஸு, இந்த சிரியா வாரில் வந்தவங்க, ஈராக்கு, ஏமன் ரெஃப்யூஜிஸ் நிறைய பேர் வந்தனால இவங்களுக்கு தண்ணி பிரச்சனை ரொம்பவே வந்து அதிகமாகிடுச்சு. வருஷத்துக்கு இந்தியாவோட கம்பேர் பண்ணோன்னா ஒரு ஆளுக்கு 1000 மில்லிமீட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து கிடைக்குமாமா. பட் இந்த ஜார்டனில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வருஷத்துக்கு வெறும் 145 மில்லிமீட்டர் மட்டும் தான் தண்ணி வந்து கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்க கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா தண்ணி கொண்டு வர முடியும். பட் என்னதான் இந்த உள்ளே இருக்கிற பொலிட்டிக்கல் பிரச்சனை, மேனேஜ்மெண்ட் பிரச்சனை, அதனால் தண்ணி இவங்களுக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறது?
வந்து என்ஜாய் பண்ணிட்டு இந்த நாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால தான் இங்கே டெசர்ட் பெல்ட் இருக்குது, மழை வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆறு இருக்குது, பட் எல்லாமே ஷேரிங் பண்ண ஆறாக இருக்குது மற்ற நாடுகளோட. டெட்ஸி இருக்குது, பட் சால்ட் வாட்டராக இருக்குது. பாப்புலேஷன் சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஆனால் வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகல, அப்படியே தான் இருக்குது. அதனால தான் தண்ணி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த நாட்டு மக்களுக்கு. இங்கே பாருங்கள், தண்ணி பிடிக்கிறது கூட ஒரு டேங்க் மாதிரி தான் வச்சுருக்காரு. கிராஸ் பண்ணி இந்த பக்கமும் போகணும், எந்த பக்கம் போகணும்னு தெரில, பார்ப்போம். இந்த பக்கம் தான் போகணும் நம்ம. லாரி காராக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் நின்றுச்சுன்னா எஸ்கே போய் ஓடிடலாம்னு பார்க்குறது, நிற்க மாட்டாங்க. ஓடு 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 ஓடு. இங்கே ஜோர்டானில் எந்த அளவுக்கு டாக்டர்ஸ் அதிகம்னா, இங்கே ரோட்டு கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செஃப் ட்ரெஸ்ஸு, இந்த டாக்டர் ட்ரெஸ்ஸு, இங்கே பாருங்கள் டாக்டர் ட்ரெஸ்ஸு இந்தளவு விற்கிறாங்கன்னா எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து இந்த நாட்டில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இதுமாதிரி நம்ம ரோட்டு கடைகளில் பார்த்துக்கோம் நம்ம ஊரில் டாக்டர் ட்ரெஸ்லாம் விற்று இங்கே விற்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால தான் ஜார்டன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம குனாஃபா சாப்பிட போகிறோம். இந்த கடை ரொம்ப ஃபேமஸ் குனாஃபாவுக்கு. இங்கே பாருங்க. ஸோ இந்த குனாஃபா இந்த ஸ்வீட்ஸ் பேர் மறந்து போச்சு. டர்க்கியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மேலே போய் உட்காரலாம். சீஸ் குனாஃபா ரொம்ப ஃபேமஸ். எவனுமே என்ன உள்ள மேலே. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ சீஸ் குனாஃபா. எஸ் ஒன். சுகர் சிரப். இங்கே பாருங்க, சுகர் சிரப் ஊற்றுறாரு. ஓ ஓகே, மேலே போகலாம். மேலேயே ஸ்வீட்ஸு. இந்த குனாஃபா இங்கே இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக. அது இந்த கடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. பல வருஷமாக இருக்காமா. சீஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல குனாஃபா, அது வேறு. துபாயில் சாப்பிடுவோமே அதுவும் வேறு. பட் இது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சீஸோட பயங்கரமாக இருக்குது. ஏய் செம. இனிப்பு அந்தளவுக்கு இல்லை, இனிப்பு கம்மியாக இருக்குது. நம்ம ஊரில் ரொம்ப தகட இருக்கும். சில கடையில் விற்பாங்க, மோசமாக இருக்கும். குனாஃபா என்னன்னு தெரியாமல் விற்பானுங்க. அதுதான் அவங்ககிட்ட பிரச்சனை. இதில் சாக்லேட் குனாஃபா, நியூட்ரலா குனாஃபான்னு விற்றுட்ருப்பானுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சூப்பர். இன்றைக்கி நாள் சூப்பராக போச்சு. இப்போ நான் இங்கேருந்து பேக் எடுத்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போயிட்டு கார் எடுக்க போகிறேன், ரெண்டல் கார் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து டெட்ஸி போக போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you. Bye from Boni. Peace guys. அடுத்த வீடியோ பார்க்கலாம். Bye.